வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் vlogs. இன்னைக்கு பார்க்க போறது ஒரு டிராவல் vlog. பாண்டியில இருந்து கும்பகோணம் த்ரூ திருவாரூர் பார்க்க போறீங்க. இதுல வந்து நாங்க போன பர்பஸ் அண்ட் வந்து அதுக்கப்புறம் ரெண்டு vlog பாப்பீங்க. ஒன்னு வந்து டே 1 அண்ட் டே 2. டே 1 வந்து டிராவல் பண்றது ஃபுல்லா காட்டியிருப்பேன். அண்ட் டே 2 நாங்க என்னென்ன சாப்பிடுறோம் எங்க போறோம் அப்படின்றத நீங்க பாப்பீங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போறது டே 1 ஆஃப் த vlog. ஸோ கண்டிப்பா வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட்ஸ் இருக்கும். எங்கெங்க போனோம், என்னென்ன சாப்பிட்டோம், எந்தெந்த கடையை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், அண்ட் எந்த ரூட் வழியா போனோம் எல்லாமே ஃபுல்லா பாப்பீங்க. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. எங்க அண்ணன், அதாவது எங்க பெரியமா பையனுக்கு வந்து செகண்டா வந்து குழந்தை பிறந்திருக்கு, ஒரு பெண் குழந்தை. சோ அவங்கள பாக்கலான்றதா இந்த ட்ரிப். இது வந்து நாங்க பாண்டியில இருந்து மார்னிங் கரெக்டா ஒரு 10 o'clock வீட்ல இருந்து கிளம்புறோம். பிகாஸ் இது வந்து என்னோட மெட்டர்னிட்டி லீவ் முடிச்சு டியூட்டி ஜாயின் பண்ண போறேன் 2 daysல. அதுக்கான ஒரு சிங்கிள் ட்ரிப்பா இருக்க போகுது. அதனால வந்து கொஞ்சம் ஃபன்னா, ஒரு நல்லா ஜாலியா இந்த ட்ரிப் நாங்க வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிருந்தோம். சோ பாண்டியில இருந்து கும்பகோணம் போயிட்டு இருக்கோம். வடலூர் வழியா போறோம். ஏன்னா வந்து வடலூர்ல எப்பவுமே ஒரு ஹோட்டல் நாங்க சாப்பிடுவோம். அந்த ஹோட்டல்ல வந்து கண்டிப்பா டேஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போகணுன்றதுனால இந்த ரூட் எடுத்திருக்கோம். செகண்ட் திங், எங்க அன்னைக்கு டெலிவரி ஆயிருக்கிறது வந்து கும்பகோணம் ஜிஹெச்ல. சோ அங்க போயிட்டு அப்படியே பார்த்துட்டு கும்பகோணத்துல இருந்து அப்படியே திருவாரூர் போறதா பிளான். என்னோட நேட்டிவ் பிளேஸ் திருவாரூர் தான். சோ அதனால வந்து பாண்டியில இருந்து கும்பகோணம் போயிட்டு கும்பகோணத்துல இருந்து திருவாரூர் போறதா பிளான். திருவாரூர்ல என்னோட சின்ன அண்ணன், அதாவது ரெண்டாவது பெருமா பையனோட வீடு அங்க இருக்கு. அங்க 1 night ஸ்டே பண்ணிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரதா ட்ரிப் பிளான் போட்டிருந்தோம். ஸோ போற வழியில கரெக்டா வடலூர் கிட்ட வந்து மருவூர் அரசி ஹோட்டல்ன்ற இடத்துல நாங்க சாப்பிடுவோம். இது வந்து நான் ஒரு 4 times போய் சாப்பிட்டுருக்கேன். எனக்கு வந்து இந்த ஹோட்டலோடைய டேஸ்ட், ஃபுட்டோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து இதுக்காக நான் வந்து சுத்திக்கிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 hours கிட்ட நாங்க எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி போனோம். பட் இந்த டைம் வந்து ரொம்ப எனக்கு வந்து டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. செப்பரேட்டா அந்த வீடியோ பத்தி நான் போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவங்க ட்ரீட் பண்ண விதமே சரியில்லை. என்னமோ நம்ம வந்து காசு கொடுக்காம ஃப்ரீயா சாப்பிடுற மாதிரியோ இல்லைன்னா என்னமோ சும்மா நமக்கு என்னமோ ஒரு மாதிரி வீந்து வீந்து போனதை போடுற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப அசிங்கமான ஒரு ஆட்டிடியூட் வந்து வச்சிருந்தாரு. ஸோ இந்த ஹோட்டலை வந்து நான் யாருக்குமே நான் வந்து இதை போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ரொம்ப இல்ட்ரீட் பண்ணாங்க. இலையில உட்காந்ததுக்கு அப்புறம் எழுந்து அங்க போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் வந்து அந்த சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே வந்து இந்த மீல்ஸ் வந்து எக்ல ஆட் ஆயிருக்கும். எக் எங்கன்னு கேட்டதுக்கு இன்னும் உரிக்கவே இல்லை, வெயிட் பண்ணுங்க, வேணும்னா வெயிட் பண்ணுங்க இப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் வந்து இருக்கிற இடத்துல போய் உட்காந்து சாப்பிட பழகிக்கோங்க, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்றது. வாட்டர் எல்லாம் கொடுப்பீங்களா, இலை கழுவுறதுன்னு அதெல்லாம் கிடையாது, பிஸ்னஸ் எல்லாம் கழுவணும், அதெல்லாம் கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறது. இந்த மாதிரியான ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் இந்த கடையில் நிறைய இருந்தது. சோ நான் 100% இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். டூ மச் ஆட்டிடியூட். அண்ட் பிரைஸ்மே வந்து 2000 கிட்ட எங்களுக்கு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஒண்ணுமே சாப்பிடல, நாங்க 2 பேர் தான் போய் சாப்பிட்டோம். அதிகபட்சம் என்ன சாப்பிட்டுருப்போம்னு யோசிச்சுக்கோங்க. சோ இது வந்து வடலூர் கிட்ட இருக்க மருவூர் அரசி ஹோட்டல். இந்த யூடியூபர்ஸ் கொடுத்த ஓவர் ஹைப்னால நான் இங்க போயிருந்தேன். சில யூடியூபர்ஸ் ஜெனுவனா ரிவ்யூ கொடுக்குறாங்க, சில யூடியூபர்ஸ் வந்து சீரியஸா ஹைப் கொடுக்கறதுனால ரொம்ப இவங்க வந்து திமிரான ஒரு ஆட்டிடியூட் இருந்தது நான் கவனிச்சேன். நெக்ஸ்ட் வந்து மகிழ் நீ ஒண்ணுமே சாப்பிடல, இவ சாப்பிடும் போதே வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால வந்து நாங்க வந்து 65 மட்டும் பார்சல் வாங்கியிருந்தோம். அதுவுமே நல்லா இல்ல, ரொம்ப சாகியா இருந்தது. கொஞ்சம் தூரம் கழிச்சா தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் ரோட் சைட்ல வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கி தந்துக்கலாம் பாப்பாக்குன்னு சொல்லிட்டு போனோம். கண்டிப்பா வந்து இந்த கிரேப்ஸ்ல கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஜாஸ்தி இருக்கு, பெஸ்டிசைட்ஸ் ஜாஸ்தி இருக்குன்றதுனால நாங்க வந்து இது வாங்கியிருந்தோம், கொய்யாப்பழம். இது பேர் வந்து தாய்வான் கொய்யா அப்படின்னு சொன்னாங்க. ½ kg வந்து 70 rupees, 1 kg 140 rupees. நாங்க சூஸ் பண்ண பழம் வந்து ½ kg வந்தது. நாங்க 50 rupees கொடுத்து வாங்கியிருந்தோம். அவருமே வந்து நாங்க நெகோஷியேட் பண்றதுக்கு அவரே 50 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ ஒரே ஒரு பழம் எங்களுக்கு 1/2 கிலோ வந்திருந்தது. பாக்கிறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா சூப்பர்பா ரொம்ப நல்லா குண்டா கொழு அந்த மாதிரி இருந்தது பழம். பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சட்டிலா, ஒரு சுகர் பேஷண்ட் நம்ம கொடுத்தா எப்படி இருக்கும், சுகர் இல்லாத ஒரு ஃப்ரூட் அந்த மாதிரி இருந்தது. நல்ல ஒரு கொய்யா பழம்னா தித்திப்பா நல்ல டேஸ்டா இருக்கணும். பட் இது அந்த அளவு டேஸ்ட் வந்து எங்களுக்கு கொடுக்கல. ஒரு மீடியம் ஆன ஒரு டேஸ்ட் தான் அதுல இருந்தது. ஸோ இந்த பழத்தோட இந்த பழத்தோட இது வந்து எப்படின்னா, இது பழமுதிர் நிலையம் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ரொம்ப அதிகமா லைக் 250 per kg அப்படிலாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. ரோட் சைட்ல அவைலபிளா இருக்கேன்னு ட்ரை பண்ணலாம் தான் நாங்க வந்து நிறுத்திருந்தோம். ஓகேவா தான் இருந்தது. பாப்பாவும் லஞ்ச் சாப்பிடலன்றதுனால நாங்க வந்து இதை வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். இதுல வந்து அவங்க வந்து அந்த காரப்பொடி எல்லாமே வந்து தனியா செப்பரேட்டா நீட்டா சின்ன ஒரு கவர்ல பேக் பண்ணி வச்சிருந்தாங்க, அவங்க காட்டினாங்க. சோ நம்ம வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். பிகாஸ் குழந்தைக்கு வாங்குறதுனால நான் வந்து அதை வந்து இது பண்ணல. நான் கையில போட்டிருக்க இல்லையா ஒரு பேண்ட், அது பேண்ட் இல்ல, அது வந்து வாட்ச். நான் ஜுடியோல வாங்கினேன். நெக்ஸ்ட் டைம் ஜுடியோல வாங்கின ட்ரெஸ் எல்லாம் ஒரு vlogல போடுறேன். சோ அந்த கொய்யா பழத்தை இந்த மாதிரி வந்து பீசஸா கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. வேணும் நடுவில் நம்ம வந்து அந்த மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அண்ட் நான் போட்டிருக்க அந்த ரிங் வந்து ரொம்ப என்னோட ஃபேவரட் ரிங். ரொம்ப லைட் வெயிட், ஆனா ரொம்ப அழகான ரிங் அது. நான் அதை நீங்க பாப்பீங்க, நான் எப்போ ஊருக்கு போனாலும் அந்த ரிங்கை நான் போட்டுப்பேன். பிகாஸ் நான் ஊருக்குன்னு இல்லை, எங்க டிராவல் பண்ணாலும் ரிங்கை நான் போட்டுப்பேன். ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. லைட் வெயிட் தான், பட் ரொம்ப அழகான ஒரு ரிங் அது.
ஸோ எல்லாருக்கும் லைனா ஒன்னு கொடுத்துட்டேன். நாங்க எப்பவுமே கார் எடுத்தோம், டிரைவ் பண்றோம், குறிப்பா லாங் டிரைவ் பண்றோம்னா வழி நெடுக்க வந்து நாங்க கண்டிப்பா ஏதாவது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுறது வந்து ரொம்ப இது. குறிப்பா இதுல ஃப்ரூட்ஸ்னா எங்களுக்கு கண்டிப்பா நாங்க வந்து நிறுத்தி சாப்பிடுவோம். நாங்க சாப்பிடுறதுனாலே வந்து மகிழ்னிக்கும் அந்த பழக்கம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஸோ ஒரு வழியா கும்பகோணம் ஜிஹெச் ரீச் ஆயிட்டோம். ஸோ இந்த நாங்க வந்து இப்ப நாங்க உள்ள போறோம். இங்க இது உள்ள வந்து நல்லா நீட்டாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. மேபி ஏதாவது கான்ட்ராக்டர்ஸ் ஏதாவது எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீட்டாவே இருந்தது. கார் பார்க் பண்ணிட்டு நாங்க வந்து மெட்டர்னிட்டி வார்டுக்குள்ள போயிருந்தோம். ஸோ அங்க போயிட்டு வந்து குழந்தைய பார்க்கலாம். அண்ணா வந்து பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தாரு. அண்ணா வந்து வெளியே வந்துட்டாரு எங்க அண்ணா. ஸோ வந்துட்டு என்ன கூட்டு போலாம்னு சொல்லிட்டு இப்படிதான் இருந்தது அந்த சுச்சுவேஷன். போயிட்டு லெஃப்ட்ல கார் பார்க் பண்ணோம்னா அண்ணா வந்துட்டாரு பைக்ல. அங்க இருந்து அப்படி நாங்க வந்து பைக்ல கார்லயே உள்ள போயிட்டோம். வார்டு வெளியவே வந்து கார் பார்க் பண்ற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருந்தது. மெட்டர்னிட்டி வார்டுக்குள்ள போனதுனால அங்க மேல எல்லாம் அலவுட் கிடையாது. ஸோ நான் மட்டும் போய் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து தூக்கும் போது ரொம்பவே வந்து அந்த மொமெண்ட் ரொம்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாப்பா நல்லா பிங்க் கலர்ல நல்ல அழகா கொழு கொழுன்னு பிறந்திருந்தாங்க ஹெல்த்தியா. நாங்க வேண்டிக்கிட்டதெல்லாம் அதுதான். ஜெண்டர்லாம் பத்தி எங்களுக்கு யாருக்குமே கவலை கிடையாது. குழந்தை எந்த ஊனமும் இல்லாம நல்லபடியா ரொம்ப ஆரோக்கியமா பிறக்கிறதா வந்து நான் எல்லாருக்குமே சொல்றது. அதுதான் ஒரு உண்மையான பிளெஸிங். அது ஜெண்டர்லாம் வந்து செகண்டரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். சொன்ன மாதிரி குழந்தை ரொம்ப அழகா இருந்தாங்க. நிரஞ்சன் வந்து அவர் அண்ணா, அவருக்குமே ரொம்ப சந்தோஷம் குழந்தை பிறந்ததுல. ஸோ என் வீட்டுக்கார்ட்ட அப்புறம் மகிழினி எல்லாரும் பார்த்துருந்தாங்க. எங்க அண்ணனும் பாருங்க ரொம்ப ஜாலியா இருந்தாங்க குழந்தை பிறந்ததுனால. ஸோ அப்படியே அவங்களாம் பார்த்து முடிச்சுட்டு பாய் சொல்லிட்டு நிறைய அந்த ஹிமாலயா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். ஒரு காட்டன் சாரி எடுத்துட்டு போயிருந்தேன். அப்புறம் கொலுசு எல்லாத்தையும் கிஃப்ட் பண்ணி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி அப்படியே கும்பகோணம் போற வழியில அங்க வந்து ஒரு கோயில் இருக்கு பாருங்க லெஃப்ட்ல. அது வந்து ரொம்ப ஃபேமஸ் கோயில். அந்த கோயிலுக்கு வாசல்ல அப்படியே ஒரு ஐயங்காரன் கும்பகோணம் டிகிரி காஃபி இருந்தது. அங்க சாப்பிட்டு ஒரு உருளைக்கிழங்கு போண்டா, அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த காலிஃபிளவர் அந்த ஃப்ரைடு காலிஃபிளவர் திங்லாம் வந்து நல்லா அழகா இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு காஃபி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி டிராவல் டைம்ல நாங்க எங்கெங்கெல்லாம் ஃபுட் இருக்கோ அது டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, சுத்திக்கிட்டு வந்து சாப்பிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நாங்க போய் சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்க வந்து இந்த இடத்துக்கு போயிருந்தோம். பாப்பாக்கு வந்து காஃபி டீ எல்லாமே நான் நார்மலாவே பழக்கப்படுத்திட்டேன். அதனால வந்து எங்க போனாலும் பால் தான் வேணும் இதான் வேணும் அப்படிலாம் கிடையாது. அவ என்ன கொடுத்தாலும் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதனால வந்து அவ காஃபி சாப்பிட்டா. பிளஸ் எங்க ஊருக்கு போனாலும் அங்க இருக்க விஷயத்த சாப்பிட்டாதானே அவங்களுக்கும் அதனுடைய ருசி தெரியும். அதனால அப்படி அது மாதிரி ஒரு ஹேபிட் இது. பட் நான் யாரும் என்கரேஜ் பண்ணல. நீங்க உங்க குழந்தைக்கு பால் அந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பா கொடுங்க. பட் காம்ப்ளான், ஹார்லிக்ஸ், பூஸ்ட் இதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி இன்னும் கொடுக்காதீங்க. அதுல ஒண்ணுமே கிடையாது. பாப்பாக்கு பலூன் எல்லாம் வாங்கணும் கோயில் வாசல்ல. கோயிலுக்குள்ள போல, பிகாஸ் நான்வெஜ் சாப்பிட்டதுனால போல. அப்படியே அங்கிருந்து காரத்துட்டு கிளம்பிட்டு அந்த ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டே போக ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரத்துல வந்து நம்ம ஊர் திருவாரூர் ரீச் பண்ணிட்டோம். நம்ம ஊர்ல என்னன்னா வந்து எல்லாமே இருக்கும். பட் எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கும். கம்மியா இருக்கும்னா இன் சென்ஸ் டவுன்லயே மொத்தம் ஒரு ஒரு 30 to 40 ஷாப்ஸ் தான் இருக்கும். அண்ட் வந்து எல்லாமே கொஞ்சம் எப்படி சொல்றது, தஞ்சாவூர் கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து எல்லாமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால என் ஹஸ்பண்ட் டீஸ் பண்ணிட்டே வந்தாரு வழி நெடுக்க. ஆமா இந்த ஊர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தாரு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க பாக்குறது தெப்பக்குளம். இந்த குளத்துலதான் வந்து தெப்பம் திருவிழா எல்லாம் நடக்கும். எல்லாரும் திருவாரூர் தேர் பத்தி கேட்டிருப்பீங்க. அது ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதெல்லாமே வந்து இந்த குளத்தை சுத்தி வரும். தேர் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்பெக்டாகுலரா இருக்கும். கண்டிப்பா வந்து தேர் பார்க்காத உங்க லைஃப் டைம்ல ஒரு தடவை தேர் பாருங்க. இப்ப நெக்ஸ்ட் மந்த் தேரோட்டம் வரதுனால தேர்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தேர் பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு. இதெல்லாம் வந்து மேனுவலா இயக்க முடியாது. ஸோ டிராக்டர்ஸ் எல்லாம் 2 டிராக்டர் வச்சு இழுப்பாங்க. அதுக்கப்புறம் கயிறு கொடுத்து மேனுவலாவும் புல் பண்ணுவாங்க. இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். பட் என்னன்னா நல்லா ஹை சம்மர்ல நல்ல வெயில நடக்கிறதுனால ரொம்ப டீஹைட்ரேஷன் ரிஸ்க், அப்புறம் கூட்ட நெரிசல் ரிஸ்க் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு கண்டிப்பா நீங்க வந்து இந்த தேரோட்டம் பார்க்க வரலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்க அண்ணி வீடு. எங்க அண்ணி வீட்டுக்குள்ள போற வழியில ஃபுல்லா வந்து ஏதோ ஒரு பைப் போறதுக்காக வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா சுத்தி போற மாதிரி ஆயிடுச்சு. போனோடனே எங்க அண்ணி வந்து சிரிச்சுக்கிட்டே அழகா வார்மா ஒரு வெல்கம் பண்ணியிருந்தாங்க. எங்க அண்ணன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க எங்களுக்கு ஸ்நாக்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையும். போனோடனே அவங்க தமிழினியை வந்து பார்க்க வர முடியாத சுச்சுவேஷன் இருந்ததுனால அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாங்க. 2 பேரும் நல்லா கொஞ்சிட்டு ரொம்ப ஜாலியா இருந்தது. பாப்பாக்கும் டிராவல்ல வந்ததுனால உடம்பு வலிச்சது சொன்னதுனால அப்படியே நான் அவளை கீழே வந்து பெட்ல தரையில வந்து பாய் போட்டு மேல பெட்ஷீட் போட்டு அப்படியே போட்டுட்டேன். ஸோ வந்து எல்லாரும் ரொம்ப கொஞ்சிக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு அந்த இடமே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பா போச்சு. நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்து எக்ஸாக்டா 3 இயர்ஸ் ஆச்சு. ஸோ 3 இயர்ஸ் கழிச்சு இப்பதான் வரேன். ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்தப்போ வந்தது. அதுக்கப்புறம் இப்பதான் நான் வரேன். ஸோ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு போனோம். அன்னைக்கு சாரி, சல்வார், அண்ணனுக்கு டிஷர்ட், ட்ராக் பேண்ட்ஸ், ருத்ரனுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். அதெல்லாம் கொடுத்தோம். ருத்துக்குட்டி வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸ். துருன்னு வாலாட்டா இருப்பாரு. ஆனா வந்து அவர் இப்ப வளர்ந்ததுனால அமைதியா ஆயிட்டாரு. அவங்களுக்கும் அந்த மகிழினி தமிழ்னிக்கெல்லாம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. ஃப்ராக்கு, கவுன்லாம். ஸோ அதெல்லாம் வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து எங்க அண்ணனோட புல்லட்ல வந்து ரவுண்டு போலாம்
ஊர் சுத்தி வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்க எப்போ ஊருக்கு போனாலும் எங்க அண்ணா பைக்ல ரவுண்டு போறது வழக்கம். டக்கு டக்குன்னு நான் ட்ரெஸ் மாத்திட்டு சுடிதார் மாத்திட்டு நான் வந்து ரவுண்டு போட்டு கிளம்பிட்டேன். சோ வந்து இருட்டுறதுக்குள்ள ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டோம்னா ரமணிக்கு வந்து ஃபீட் பண்ணி தூங்க வைக்க டைம் கரெக்டா இருக்கும். அதனால வந்து வீட்ல இருந்து கிளம்பும் போதே பாப்பாவுக்கு ஃபீட் எல்லாம் பண்ணிட்டு நாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எங்க அண்ணனை தான் நான் இந்த வீடியோ எடுத்து கொடுங்க, இந்த செக்மெண்ட் எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். சோ நாங்க வந்து இப்ப நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா திருவாரூர் போயிட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டு வீட்டுக்கு வரதா பிளான். வண்டி வந்து இவர் ஸ்டார்ட் பண்றதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இவருக்கு அந்த இதை அடாப்ட் பண்ண கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா இவர் வீட்டுல வந்து கார் டிரைவ் பண்ணுவாரு. அப்புறம் வந்து ஹோண்டா பைக் தான் வச்சிருக்காரு. அதனால வந்து இவருக்கு கொஞ்சம் அடாப்ட் பண்றது லேட் ஆகும். பிளஸ் அண்ணனோட பைக் சர்வீஸ் போய் ரொம்ப நாள் அதனால பயங்கர ஸ்டக் ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஸ்மூத்தா போச்சு. இந்த டைம் வந்து சீரியஸாவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவரால் வந்து அந்த கியர்ஸ் எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. நானும் எங்க அண்ணிலாம் சிரிச்சிட்டு இருந்தோம். அப்புறமா நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு ரொம்பவே வந்து ஜாலியா இருப்பாங்க அன்பண்ணி. ரொம்ப ஜாலியா நம்ம பேசிட்டு சிரிச்சுட்டு பாப்பாவை அக்கா கிட்ட கொடுத்துட்டு அக்காவையும் கூப்பிட்டு போயிருந்தோம் ஒரு ஹெல்ப்புக்கு. அக்கா வந்து ஊர் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே கிளம்பிட்டு நாங்க அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஜாலியா இருந்தது. எங்க இந்த இந்த டிராவல் கண்டிப்பா இந்த டிராவல் விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் ஒரு சில ட்ரெஸ் ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. நைட் வந்து நான் ஷப்னம் பாண்டியில ஷப்னம் சேல் போயிட்டு இருந்தது. ஷப்னம்னா ஒரு கிளாத் ஷாப், ஒரு டெக்ஸ்டைல் ஷாப். அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் வந்து ஆல்டர் பண்ணிட்டு வந்திருந்தேன். அது நைட்டோ 10 மினிட்ஸ்ல ஆல்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க அங்க இருக்க டெய்லர்ஸ். ஸோ இதுதான் நான் நெக்ஸ்ட் டே கோயிலுக்கு போட்டு போவேன். அந்த கோயிலுக்கு போற விளாக் எல்லாம் நெக்ஸ்ட் விளாக் 2ல வரும். ஸோ கண்டிப்பா இது வந்து சேனலை ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும். அண்ட் அதான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குற என்னோட டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து வீடியோ லைக் பண்ணுங்க. வீடியோக்கு என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்பேன் கமெண்ட்ஸ். பை பை, ஹேவ் அ நைஸ் டே.